எனக்கு சென்னையில் ஜாப் கிடைச்சிருக்கு ஒரு 25,000 சம்பளம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ரெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் நம்ம அவுட் சைடில் சாப்பிடக்கூடிய ஃபுட்டு, நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்ஸ், இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 10,000 கடைசியில் கையில் நிற்கிறதே பெரிய விஷயமா தான் இருக்கும். ஸோ இப்போ நிறைய வீட்டிலேருந்து வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டுருக்கு. அண்ட் அதில் அமேசான், டெக் மஹேந்திரா, ஜொமேட்டோலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நீங்கள் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய 3 ரோலுக்குமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒர்க், ரெஸ்யூம் அண்ட் நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா 80 to 90% உங்களுக்கு சிமிலராக தான் இருக்கும். ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு தான் இன்றைக்கி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதாவது இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஜாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரிலேட்டடான ஜாப். நீங்கள் வேறு இடத்துல டிஃப்ரெண்ட்டான சப்போர்ட் கொடுக்க போகிறீங்க. இந்த ஜாப்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வாய்ஸ் அண்ட் சேட் சப்போர்ட் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. உடனே ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் பேசணும். ஸோ அதுதான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணுவீங்க, இது செட் ஆகாதுன்னு நினைப்பீங்க. பட் டு பி ஹானஸ்ட் நீங்கள் நிறைய ஜாப்க்கு அப்ளை பண்ணிட்டு இன்னும் ஜாப் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சீரியஸாக ஒரு 15 days அல்லது 1 month வரைக்கும் இந்த சப்போர்ட் ரோலுக்கு தேவையானது எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான ஜாப் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க அப்படின்னா யூடியூப்ல ஒரு சேனல் இருக்கு, இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி டீச்சர்னு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஷேடோயிங் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அதுக்கு அடுத்து உங்களை பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு 1 hour செஷன்ஸ் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம ஆஃபீஸில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ், மீட்டிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ், இன்டர்வியூஸ்க்குன்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாத்தையும் நீங்கள் டெய்லி எடுத்து ஒரு 20 minutes ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 15 days கழிச்சு உங்களை அறியாமல் நீங்களே பார்த்தீங்கன்னா ஈஸியாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ பேசிக்காக நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறப்ப கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது புரியணும். அடுத்து நம்ம அவங்க கிட்ட பேசணும். ஸோ அப்போ பேசுறப்போ உங்களால் ஈஸியாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். நிறைய வேர்ட்ஸும் கற்றுப்பீங்க. அண்ட் செகண்ட் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது டைப்பிங். உங்களோட டைப்பிங் ஸ்பீட் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணணும். அதுதான் இந்த ரோல் எல்லாத்துக்குமே தேவைப்படக்கூடியது. ஸோ நீங்கள் டைப்பிங் ப்ராக்டிஸ் இனிஷியலாக நீங்கள் நார்மல் லெவல்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோ அண்ட் ஃபோன், ஸோ இந்த 2 கேட்டகரியுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இனிஷியலாக உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். போக போக பார்த்தீங்கன்னா நீங்கள் கீபோர்ட் பார்க்காமலே டைப் பண்ணுற அளவுக்கு ஸ்பீட் வந்துடும். ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே மோஸ்ட்டாக இந்த மாதிரி சப்போர்ட் ரோல்ஸ் எல்லாத்துக்கும் பயப்படாமல் உங்களால் வாய்ஸ் ப்ராசஸாக இருந்தாலும் சரி, நான் வாய்ஸ் ப்ராசஸாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களோட இன்டர்வியூ ரவுண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா காமனாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு 4 ரவுண்ட் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் கால், அதில் உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் செக். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டைப்பிங் ரவுண்ட் கண்டிப்பாக நான் வாய்ஸ் ப்ராசஸ்க்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கம்பைண்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டைப்பிங் ரவுண்ட் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கும். இதில் டெக்னிக்கலாக கேட்க மாட்டாங்க, கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கஸ்டமர் நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க, உங்களால் அவங்களை ஹேண்டிலே பண்ண முடியல, அப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சர்டன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இன்டர்வியூக்கு நீங்கள் போனீங்கனாலும் இதே செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் கேட்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் இங்கிலீஷில் நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் அந்த டைமில் ஆன்சர் பண்ண முடியும். இங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் அண்ட் நீங்கள் எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறீங்க, எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க, திங்க் பண்ணுறீங்க எல்லாமே செக் பண்ணுவாங்க. அடுத்து ஃபைனலாக ஹெச்ஆர் ரவுண்டில் உங்களுடைய salary டிஸ்கஷன் நடக்கும். ஓகே, நான் இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான இந்த ரவுண்ட், அதாவது சப்போர்ட் ரவுண்டுக்கு தேவையான ஒரு 20 காமனான ஹெச்ஆர் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக தேவையோ அது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய ஆன்சர்ஸோட நீங்கள் இன்க்ளூடும் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ஒரு சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசஸ்மெண்ட்டும் அடிஷ்னலாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆன்லைன் அசஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டைப்பிங் மட்டும் கூட ஒரு சில கம்பெனிஸில் கேட்பாங்க. ஒரு சில கம்பெனிஸில் உங்களுக்கு ஆப்டிடியூட், வெர்பல், ரீசனிங் இந்த 3 டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா பிக்ஸ் இந்த வெப்சைட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. உங்களுக்கு ஃபோல்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் ஒரு டாப்பிக்கும் எடுத்து ஆப்டிடியூட், லாஜிக்கல், வெர்பல் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களால் 3லையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னா வெர்பல் மட்டும் மினிமம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்டாக உங்களுடைய இங்கிலீஷ் நாலேஜ் டெஸ்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங், சென்டென்ஸ் கரெக்ஷன், சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இந்த மாதிரி ரவுண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அதனால அதுக்கு நீங்கள் முன்னாடி ப்ரிப்பேர் ஆகிட்டீங்கன்னா ஈஸியாக ஆன்லைன் அசஸ்மெண்ட்டும் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இன்டர்வியூக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணுறது கூட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா செகண்டரி தான். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் செலக்ட் ஆகணும், இன்டர்வியூ கால் வரணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்யூம் வேணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ATS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம். இம்பார்ட்டண்ட்டான கீவேர்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கோர் ஸ்கில்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த ரோலுக்கு என்னெல்லாம் ஐட்டம்ஸ் தேவையோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த சப்போர்ட் ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலுமே யூஸ் பண்ணலாம். அண்ட் ப்ரொஃபஷனல் சம்மரில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரோலுக்கான இம்பார்ட்டன்ஸ் அண்ட் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். உங்களோட எஜுகேஷன் நீங்கள் இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய
ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ஆட் பண்ணலாம். நான் வந்து இந்த இடத்துல கஸ்டமர் சப்போர்ட்க்கு தேவையான ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் இன்டர்ன்ஷிப் அல்லது ட்ரைனிங் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தா கொடுக்கலாம், அல்லது இந்த செக்ஷன் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அச்சீவ்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அல்லது நீங்கள் அகாடமிக்ஸில் வந்து ஏதாவது அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்னா தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் மினிமம் வந்து எக்ஸல், வேர்ட், பவர் பாயிண்ட் தெரியணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் அதை நம்ம ஆட் பண்ணுறோம். அண்ட் டேட்டா என்ட்ரி, டைப்பிங், இன்டர்நெட் ரிசர்ச் இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லாங்குவேஜஸில் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா இதுவே வந்து ஒரு மினிமலாக கரெக்டான ஒரு ரெஸ்யூமாக இருக்கும். ஸோ இந்த ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து என்ன ரோல் அப்படிங்க பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து அனௌன்ஸ் பண்ணிக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இப்போ ரேண்டமாக நிறைய கஸ்டமர்ஸ் ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அமேசானில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ் மட்டும் தான் நீங்கள் ஹேண்டில் பண்ண போறீங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் சப்போர்ட் தான் கொடுக்க போறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அமேசானோட எம்ப்ளாயி, எனக்கு வந்து எப்படி ஒரு லீவ் அப்ளை பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஸோ அப்போ நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணி எனக்கு வந்து கைட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அல்லது எனக்கு இந்த மாதிரி சேலரி கிரெடிட் ஆகலை, ஏன் கிரெடிட் ஆகலைன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் புதுசாக வந்து எதுவுமே வந்து ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. இது வரைக்கும் ஒர்க் பண்ணவங்க என்னென்ன இஷ்யூஸ் வந்திருக்கு அண்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு டாக்குமெண்ட் அவங்களே கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை வந்து உங்களுக்கு பேசிக்காக ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த எல்லா ரோல்ஸ்லையுமே வந்து டு பி ஹானஸ்ட் வந்து கண்டிப்பாக நைட் ஷிஃப்ட் இருக்கும், வீக்கெண்டில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது 2 days அல்லது 1 day வந்து உங்களுக்கு வீக் டேஸில் தான் வந்து லீவ் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா மட்டுமே நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை எனக்கு நைட்டில் ஒர்க் பண்ணுறது பிடிக்காது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் salary மினிமம் நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா 4 LPA எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 6 LPA வந்து கொடுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக ஷிஃப்ட் அலவன்ஸும் வந்து இருக்கும். நீங்கள் வந்து அமேசானுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக ஒரு ரவுண்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் ரிலேட்டடான டேர்ம்ஸ் அண்ட் டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் இன்டர்வியூவில் ஒரு சில ஐட்டம்ஸ் கேட்குறப்ப உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீவ் அண்ட் அட்டெண்டன்ஸ், பே ரோல் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ், ஹெச்ஆர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சில கேட்டகரிஸ் இருக்குது. இதுலேயும் நான் உங்களுக்கு ஒரு 25 questions வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜொமேட்டோவில் இருக்கக்கூடிய ஓப்பனிங் பற்றி பார்க்க போகிறோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேட் அண்ட் வாய்ஸ் சப்போர்ட். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் அப்ளை பண்ணலாம். 12th மினிமம் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க, கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 15K இன் ஹோம், அதாவது டேக் ஹோம் salary வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு எதனால வந்து டிடெக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா PF அண்ட் ESIC வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிப்பாங்க. அண்ட் 3 months ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2000 rupees உங்களுக்கு போனஸும் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபைன் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அடிஷ்னலாக வந்து டெக் மஹிந்திரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக் அண்ட் ட்ரைவ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வாய்ஸ் சாட் அண்ட் கால் சப்போர்ட்டுக்கு தான் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் வந்து என்னால் வந்து என்னைக்கு எனக்கு இன்டர்வியூ கால் வரும்னு என்னால் வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. டேரெக்டாக நான் வந்து எனக்கு 1 dayல எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 day நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 25th அன்னைக்கு வந்துட்டு போயிட்டு நீங்கள் இந்த இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லா ரவுண்ட்ஸுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஆஃபர் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர் இருக்குது. ஸோ நீங்கள் இமெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூமை ஷேர் பண்ணிட்டு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் மொபைலில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அமேசான் ஜாப்ஸ்லேயே டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து போயிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு விர்ச்சுவல் ஆப்பர்ச்சுனிட்டி, வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு நௌக்கரியில் வந்துட்டு டெக் மஹிந்திரா அண்ட் ஜொமேட்டோடைய ஓப்பனிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50 ஓப்பனிங்ஸ் அண்ட் 100 ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ டேரெக்டாக உங்களுடைய ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஜாப்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு தென் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.